ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மணி தகவல் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10 ways to make money online. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ காய்ஸ், மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாமலையோ இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ உண்மையாகவே ஆன்லைனில் நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியுமா, அதை பற்றின உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுக்குண்டான தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். இந்த மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்லி அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கலரை ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கள், உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும், ஆப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ லைக் அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்ஸ் ரிலேட்டடான அந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ ஆகட்டும், இல்லைனா இந்த மியூசிக் மட்டும் கேளுங்க, நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வீடியோ ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்கேம்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழியிலலாம் நம்ம உண்மையாகவே மணி மேக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது 100% டவுட். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களெல்லாம் உண்மையாகவே அதில் அவங்க மணி மேக்கிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அவங்க எதில் மணி மேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு அவங்க யூடியூப்பில் வர ரெவென்யூ வச்சு அவங்க மணி மேக்கிங் பண்ணுவாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ பட் நீங்கள் அந்த ஆப்ஸ் இல்லைனா அந்த கலர் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்களால் மணி மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது கேரண்டி இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நாம் டெஃபினட்டாக ஒரு ரியல் டைம் டேட்டாவோட நான் வந்து எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 வழியில் நம்ம எப்படி இந்த ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணலாம், ஸோ ரியலான ஒரு வேலை, ஓகேங்களா, உண்மையான ஒரு மெத்தடில் நம்ம எப்படி மணி மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறதுக்கான காரணம், ஸோ நான் வந்து சில வழிகளில் சில மெத்தடில் உண்மையான மெத்தடில் நான் வந்து மணி ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு டாபிக் வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் மெத்தட்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவை நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சக்கப்புறம் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே மூவ் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுங்கிறது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தடும் அண்ட் தென் ஒரு ரியல் டைம் மேக் மணி ஆன்லைன் மெத்தட் இது வந்து. ஓகேங்களா? ஸோ செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சில டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை டிஜிட்டல் செல்லிங் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணி நான் வந்து மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின ரியல் டைம் டேட்டாவில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டவுன்லோடபுள் ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ChatGPTயில் நான் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆர் டவுன்லோடபுள் ஆர் ஆக்சசபிள் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இல்லாமல் டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தால் ஸோ அதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இ-புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ், ஸோ ஆன்லைன் கோர்சஸ், வெபினார்ஸ், பிரிண்டபிள் லைக் வந்து கிராஃபிக் டிசைன், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் இந்த ரெஸ்யூம் டிசைன்ஸ், ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட். அதே மாதிரி சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ஸ். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பில்ட் பண்ணி சேல் பண்ண முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட ஆப்ஸை அப்லோட் பண்ணி நீங்கள் அதில் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மீடியா அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, மியூசிக்ஸ், வீடியோ ஃபோட்டேஜ் அண்ட் தென் கிராஃபிக்ஸ் டிசைன், ஸோ இந்த மாதிரி உங்களால் ஆன்லைனில் சேல் பண்ண முடியும், அதாவது டிஜிட்டலாக சேல் பண்ண முடியும். ஓகேங்களா?
இதில் வந்து இபுக் அண்ட் பிடிஎஃப்ஸ். ஸோ இபுக் பிடிஎஃப்ஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ போயிட்டு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம புக்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரிசீவ் ஆகும்போது ஃபிசிக்கல் புக்காக நமக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதே இது அமேசானில் கிண்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிண்டில் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் புக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த இபுக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் நாலேஜபிளாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு புக்காக இல்லாட்டி ஒரு பிடிஎஃபாகவே கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களால் சேல் பண்ண முடியும் ஆன்லைனில் ஓகேங்களா. இல்லைன்னா நம்மளால் ரீசெல்லிங் கூட பண்ண முடியும். ஆன்லைனில் நமக்கு நிறைய பிஎல்ஆர் புக்ஸ் இருக்குது. ஸோ பிஎல்ஆர் அப்படின்னு என்ன கேட்டிங்க, ப்ரைவேட் லேபிள் ரைட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த புக்ஸை நீங்கள் பை பண்ணி உங்களால் ரீசேல் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஒரு புக் இல்லைனா பிடிஎஃபாக மேக் பண்ணி நீங்கள் அதை ஆன்லைனில் சேல் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் வெபினார்ஸ் ஓகேங்களா. இது வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் ஸ்கில்டாக இருக்கீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் ஒரு கோர்ஸ் வீடியோவாக கிரியேட் பண்ணலாம். ஒரு கோர்ஸ் வீடியோவாக கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஆன்லைனில் சேல் பண்ணி. அதே மாதிரி வெபினார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வெபினார் மூலியமாக எஜுகேட் பண்ணுறது மூலியமாக உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிரிண்டபிள்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் ஓகேங்களா. அந்த பிரிண்டபிள்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இந்த டாபிக் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ஓகேங்களா. பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம இந்த பிரிண்டபிள் பற்றி நம்ம பார்ப்போம். சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிளாக உங்களுக்கு கிராஃபிக் டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த டிசைன்ஸை நம்ம ஆன்லைன் மூலியமாக சேல் பண்ணுறது மூலியமாக நம்மளால் மணி மேக்கிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ் லைக் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், அது மாதிரி யூடியூப் தெம்ப்நெயில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ஸ். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லைனா ஆப்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஸோ நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணிக்க முடியும். சிம்பிளான கான்செப்ட் ஓகேங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுமா, ஸோ கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுமா கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜியில் நம்மளால் ப்ரோக்ராமிங் கோடிங் இல்லாமலே நம்மளால் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் நம்மளால் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் ஸோ எப்படி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது வித்தவுட் கோடிங்கில் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மீடியா. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், மியூசிக், வீடியோ ஃபோட்டேஜ் அண்ட் கிராஃபிக் அசெட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் ஸோ நீங்கள் மொபைலில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நம்மளால் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு அந்த ஸ்டாக் பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணுறது மூலியமாக நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ உண்மையாகவே நல்லாவே ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் ஓகேங்களா. நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூடியூப்பில் செல்லிங் ஃபோட்டோஸ் டு ஏர்னிங் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ ஒரு சில சேனல்ஸில் இருக்குது, அவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ உண்மையாகவே ஜெனியூனாக அவங்க மணி மேக்கிங் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்ஸ் எல்லாம், ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப்புங்கிறது அது வந்து தனி ஒரு செக்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் எப்படி மணி மேக்கிங் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இபுக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் மூலியமாக தான் நான் வந்து இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலியமாக நான் வந்து மணி மேக்கிங் பண்ணேன். ஸோ அதை பற்றி அதோட ரியல் டைம் டேட்டா வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹை ப்ராஃபிட் மார்ஜினை வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம எந்த மாதிரி ப்ரைஸில் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் ஹையர் மார்ஜின் வச்சு உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ நோ ப்ரொடக்ஷன் நோ ஷிப்பிங், அதான் நான் சொன்ன மாதிரி நமக்கு எந்த ஒரு ஃபிசிக்கலான ப்ராடக்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ப்ராடக்டை ஷிப் பண்ணுறதுக்கும் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருந்து யாராவது பை பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண போகிறாங்க, இல்லைனா அந்த வீடியோஸ் இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் மூலியமாக அவங்க பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா டெஃபினட்டாக நம்மளால் நிறைய லீட்ஸ், அதாவது நிறைய கன்வர்ஷன் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும் ஓகேங்களா. டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக ஆன்லைனில் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க.
நீங்கள் இப்போ இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நான் எப்படி என்னோட ப்ராடக்ட் எங்கெங்கே இருந்தெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேசிவ் இன்கம், எஸ் இது உண்மையாகவே. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒன்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் மணி மேக்கிங் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதான் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்ஸ் கிரியேட்டட் இட் கேன் ஜெனரேட் இன்கம் கண்டினியூஸ்லி. ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்க போகுது ஓகேங்களா. அதையும் நான் வந்து அப்படி இப்படி சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னோட ரியல் டைம் டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேஹிப் அப்படிங்கிற இந்த வெப்சைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஹிப் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் செல்லிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் இந்த payhip.comல உங்களோட பிடிஎஃப் ஆகட்டும், இல்லைனா ஆன்லைன் கோர்சஸ் இருக்கட்டும், பிரிண்டபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் வச்சு இது வரைக்கும் ஒரு $417 நான் வந்து மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா ஓகேங்களா. நான் வந்து ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இது வந்து ரியல் டைம் டேட்டா. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிடிஎஃப்லேயே யார் ப்ரோ ஆன்லைனில் வாங்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க கைஸ். பிடிஎஃப் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. நம்ம வேல்யூபிளான ஒரு பிடிஎஃபை நம்ம சேல் பண்ணும்போது டெஃபினட்டாக அதை பை பண்ணுறதுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்காங்க, டெஃபினட்டாக இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் நான் ஒரே ஒரு பிடிஎஃப் தான் சேல் பண்ணி அது $417 நான் வந்து அதாவது அமெரிக்கன் டாலர்ஸ் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 42 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நான் அந்த பேஹிப்பில் அப்லோட் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1 மந்த் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன் நிறைய டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியா பேஜஸில் ஓகேங்களா. அதுலேருந்து வந்த ரிசல்ட் தான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டைரக்ட் விசிட்டில் வந்தவங்க ஒரு 4000 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. அது இதில் ஒரு 23 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கூகுள் இருந்து பாருங்கள் ஒரு 8 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணேன், அது வந்து ஒரு 5. ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் அதில் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதே மாதிரி ட்விட்டரில் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணேன், அதில் வந்து ஒரு 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நான் வந்து ஃப்ரீயான மெத்தடில் ப்ரொமோஷன் பண்ணதா ஓகேங்களா. எதுவுமே பெய்டு மெத்தட் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீயான மெத்தடில் ஒரு $417 நான் வந்து மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் வச்சு. ஸோ மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் கிடையாது. நமக்கு அதுக்குண்டான ரியல் டைம் மெத்தட் அண்ட் தென் ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாவே போதும், டெஃபினட்டாக நம்மளால் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் அதாவது அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து தான் நிறைய டிராஃபிக்கும் வந்திருக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2500 டிராஃபிக் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு 600 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுவும் இல்லாமல் இந்த யுனைடெட் கிங்டம் அதாவது இந்த யூரோப் கண்ட்ரிஸ் ஓகேங்களா. இந்த யூரோப் கண்ட்ரீஸில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேஹிப்பில் இருந்து நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்ஸ், ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் நான் வந்து அதுக்குண்டான வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஓகேங்களா. ஸோ நீங்கள் சேனலில் போனீங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. நான் எப்படி ஒரு பிடிஎஃப் மட்டும் வைத்து ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து ஸோ இந்த வீடியோக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனாக நான் லிங்காக தந்துடுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிடிஎஃப் மட்டும் வச்சு ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இல்லைனா ஒரு மணி தகவல் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட்டை நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி என்னென்ன சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணி அதாவது உண்மையான என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ், அதே மாதிரி எந்த மாதிரியான ப்ராடக்ட் நான் வந்து சேல் பண்ணேன், ஸோ அதை எப்படியெல்லாம் நான் ப்ரொமோஷன் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ், இது எல்லாமே நான் வந்து அந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நான் உங்களுக்கு A to Z எல்லாமே ரியல் டைம் டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த பேஹிப்பிலிருந்து பேபாலுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன டீட்டெயில்ஸ், அந்த பேபாலிருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ஓப்பனாக அந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோ கோர்ஸாக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour வீடியோ அது ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸோ இந்த இங்கிலீஷ் ஓரியன்ட்
ரெப்யூட்டட் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அவங்களாம் ரியல் டைம் டேட்டாவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ரோட் ஓகேங்களா. ஸோ இந்த கம்ரோடும் இந்த பேஹிப் மாதிரியே தான் நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கம்ரோட்லேயும் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு $9.99 அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது ஸோ கிட்டத்தட்ட ஒரு $10 ஓகேங்களா, ஒரு 4 சேல் வந்திருக்கு. ஸோ இதில் நான் மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். ஸோ எல்லாமே ரியல் டைம் டேட்டா தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் உண்மையாகவே மணி மேக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரியல் டைம் டேட்டாஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஜெனியூனான ஒரு டாபிக் ஓகேங்களா. ஸோ உண்மையாகவே நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணுறதா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் மூலயமா நம்மளால் டெஃபினட்டாக மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஸோ இந்த டாப்பிக்கில் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் உண்மையாகவே உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸ் பாருங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு நான் வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம சேல் பண்ணலாம், ரீசேலிங் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். காய்ஸ் நம்ம செகண்ட் டாபிக் போவோம் ஓகேங்களா. செகண்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிஷர் நெட்வொர்க் ஓகேங்களா. ஸோ இந்த பப்ளிஷர் நெட்வொர்க்கில் நம்ம எப்படி மணி மேக்கிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட வெப்சைட் ஆர் பிளாக் இதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் டிராஃபிக்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஆட்ஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் உங்கள் வெப்சைட்டுக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு சில ரெக்யூர்மெண்ட் இருக்குது. பட் இந்த பப்ளிஷர் நெட்வொர்க்கில் உங்களுக்கு எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டே தேவைப்படாது. நீங்கள் டே 1லேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு மானிட்டைஸ் வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா adstrah.com ஓகேங்களா. இந்த adstrah.comல உங்களோட பிளாக் அண்ட் வெப்சைட் ஆட்ஸ் அப்ரூவ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் எந்த ஒரு டிராஃபிக் அண்ட் எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டே கிடையாது, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் வாங்கிடலாம் ஓகேங்களா உங்களோட வெப்சைட்டுக்கு. ஸோ adstrah ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் 1 பப்ளிஷர் நெட்வொர்க் ஓகேங்களா. இதில் நீங்கள் டெஃபினட்டாகவே மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் கூட வாங்க தேவையில்லை. ஸோ இந்த blogger.comலேயே நீங்கள் உங்களோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட பிளாகை க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த adstrah.comல நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஸோ அப்ரூவ் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரும்போது டெஃபினட்டாக உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த adstrah.com ஸோ இதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இந்த adstrahல நான் இது வரைக்கும் ஒரு $33.90 மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் blogboss.com தான். ஜஸ்ட் இந்த பிளாகரில் தான் நான் என்னோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இதில் அப்ரூவ் வாங்கினேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் கொடுத்தாங்க. ஸோ அப்ரூவ் கொடுத்துலேருந்து ஒரு $33.90 இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ $33.90 இது ஒரு ரியலான டேட்டா தான் ஓகேங்களா. ஸோ பிளாகரில் எப்படி ஈஸியாக ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் கிரியேட் பண்ண வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி இந்த adstrahல அப்லோட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ adstrah.comல நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த பப்ளிஷர் நெட்வொர்க் மூலியமாக ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஃபேவரட்டான 2வது மணி மேக்கிங் மெத்தட் ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டாக இதில் உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் adstrah நம்பர் 1 பப்ளிஷர் நெட்வொர்க் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பாப்காஸ்ட் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த popcast.net இதில் நீங்கள் பப்ளிஷராக ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ஆட் பண்ணி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு நெட்வொர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொப்பலர் ஆட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொப்பலர் ஆட்ஸும் டீசெண்டான ஒரு நெட்வொர்க் தான் ஓகேங்களா. இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஹில் டாப் ஆட்ஸ் ஓகேங்களா, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் பப்ளிஷர் நெட்வொர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்வொர்க்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் டெஃபினட்டாகவே ஒரு டீசெண்டான மணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கூகுள் ஆட்சன்ஸ் பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கூகுள் மூலியமாக நம்ம எப்படி மணி மேக்கிங் பண்ணுறது
அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ கூகுளில் AdSense அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலியமாக உங்களால் ரியலான மணி மேக்கிங் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட பிளாக்ஸ் அண்ட் யூடியூப். ஸோ இந்த 2 ஸ்டெப் மூலியமாக நீங்கள் கூகுள் AdSenseல மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் AdSenseல நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு இந்த கூகுள் AdSenseல அப்ரூவ் வாங்கி நீங்கள் அதில் நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மெத்தடுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ யூடியூப்பில் நம்ம மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 1000 ஃபாலோவர்ஸ் வேணும். அதே சமயத்தில் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ நீங்கள் அந்த ரிக்யூர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூபுக்கு மானிடைஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வெப்சைட்டுக்கும் நீங்கள் ஒரு வெப்சைட் ஆர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 30லேருந்து ஒரு 40 போஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கூகுள் AdSenseல உங்களால் அப்ரூவ் வாங்க முடியும். ஸோ உங்களோட வெப்சைட்டை நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் மூலியமாக ரன் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டை இந்த AdSense மூலியமாக நம்ம அப்ரூவ் வாங்கிட்டு நம்ம மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இல்லைனாலும் நீங்கள் பிளாகர் வச்சு கூட நீங்கள் அப்ரூவ் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த கூகுள் AdSenseல அப்ரூவ் வாங்க முடியுமா? ஸோ அப்படி கிடையாது. நம்ம blogger.comல நம்ம ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த ஒரு 32 ஒரு 50 போஸ்ட் போட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த கூகுள் AdSenseல நம்மளால் டெஃபினட்டாக அப்ரூவ் வாங்க முடியும். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட கூகுள் AdSenseோட புது அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கூகுள் AdSense அக்கௌண்ட் வந்து ஒரு யூசருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை ஜிமெயில் வச்சு வேணாலும் நம்ம நிறைய கூகுள் AdSenseை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த நியூ அக்கௌண்ட், கூகுள் AdSenseோட நியூ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து எந்த சைட்டுக்கு இந்த அப்ரூவ் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பேலன்ஸ் வந்து ஒரு $3.52 இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரிஜினலான ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ 3.52 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நான் ஒரு 3 மந்தில் நான் வச்சுக்கிறேன். ஸோ சொல்லப்போனால் இந்த வெப்சைட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அப்ரூவ் வாங்கினேன். இதில் நான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணேன். ஓகேங்களா? இந்த blogger.comக்கு கூகுள் AdSenseலேருந்து அப்ரூவ் தராங்களா அப்படிங்கிறத பற்றி நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பிளாகர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் கூகுள் AdSenseல நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளோட சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களும் இங்கே பார்க்கலாம், லிங்க்டு வித் பிளாகர் அப்படின்னு நீங்கள் போட்டு healthybenefitsinfo.blogboss.com. ஓகேங்களா? ஸோ டொமைனும் வாங்க கிடையாது, அதே சமயத்தில் ஹோஸ்டிங்கும் வாங்க கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து blogger.comல தான். ஸோ ஜஸ்ட் வந்து blogboss.com தான், அதாவது பிளாகரோட ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஆட்ஸ் அப்ரூவ் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே நீங்களே பார்க்கலாம், அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து ரெடியில் இருக்குது. ஸோ ரெடி அப்படிங்கிற இந்த இதில் இருந்தால் நம்மளுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ரெடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நமக்கு வந்தால் தான் நம்ம இங்கே மணி மேக்கிங் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த blogboss.com வந்து ஒரு $3.52 வந்து மணி மேக்கிங் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரியான வெப்சைட்டுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வந்து ஓரளவுக்கு நான் ChatGPT வச்சு யூஸ் பண்ணி தான் நான் வந்து மேக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ChatGPT யூஸ் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நான் வந்து அந்த blogboss.comல அப்ரூவ் வாங்கினேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து ChatGPT யூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ChatGPTயில் வர ரிசல்ட்டை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடாதீங்க. மேபி அது வந்து கூகுள் AdSenseல அப்ரூவ் வாங்குறதுக்கு கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூவும் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் போஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 20லேருந்து ஒரு 30 போஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? 20 டேஸ் இல்லைன்னா ஒரு 30 டேஸ் முடி டைம் எடுத்துக்கங்க. டைம் எடுத்துகிட்டு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த கூகுள் AdSenseக்கு நீங்கள் அப்ரூவ் வாங்கலாம். ஸோ உங்களோட பிளாகர் வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்லாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் இந்த blogbossலேயே நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். அதாவது blogger.comல நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம். ஸோ ரியலான எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபியூச்சர் வீடியோவில் எப்படி நம்ம டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி கூகுள் AdSense மூலியமாக அப்லோட் வாங்கி எப்படி மானிட்டைஸ் பண்ணி நம்ம மணி மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு சிம்பிளாக வந்து blogboss.comலையும் நம்மளால் கூகுள் AdSenseல மணி மேக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த blogger.com மூலியமாக நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஃப்ரீயான ஒரு மெத்தட் தான். ஸோ எந்த ஒரு மணியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு ஃப்ரீயான மெத்தட்.
நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா குக்கிங் ரிலேட்டடான போஸ்ட் நீங்கள் ரேட் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டாக மேக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் வருமா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிராஃபிக்கெல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் சர்ச் இன்ஜின் ரிலேட்டடாக நம்ம கண்டென்ட் எழுதும்போது டெஃபினட்டாக டிராஃபிக்கெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் இல்லைனாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்து அதில் நம்ம மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். நம்ம இந்த வெப்சைட்டில் யூடியூப்பில் மேக் பண்ணுற மணி வந்து ஐடியில் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்களோ அதை விட நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் ஆகட்டும் இல்லாட்டி யூடியூப்லேயே ஆகட்டும். ஓகேங்களா? நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு ஜெனியூனான மெத்தட். டெஃபினட்டாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது மூலியமாக நம்மளால மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ மற்றவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நமக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் clickbank.com அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட். ஸோ இந்த clickbank.comல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறமா அந்த டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாப் ஆஃபர்ஸ், நியூ ஆஃபர்ஸ், சேவ்டு ஆஃபர்ஸ். ஸோ மேலே நீங்கள் பார்க்கலாம் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நிறைய ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ், ஸோ இந்த மாதிரி வெயிட் கெயின், இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது மூலயமா நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஜாவா பர்ன் அப்படிங்கிற இந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது ஒரு வெயிட் லாஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு சேலுக்கு ஆவரேஜாக ஒரு $159 வந்து நமக்கு கமிஷனாக வரும். ஓகேங்களா? இந்த பிளாட்ஃபார்மில் சைன் அப்லாம் பண்ணிட்டு நீங்கள் நீஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீஸ்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறதா நீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி செல்ஃப் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் இங்கே பாருங்கள் 546 ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ரொமோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்மளோட நிக் நேம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இந்த clickbank.comல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட நிக் நேம் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இங்கே நிக் நேம் தான் இங்கே டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கண்டினியூ கொடுத்துட்டோம்னா நமக்கு உண்டான இங்கே அஃபிலியேட் லிங்க் இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணி இதை ப்ரொமோஷன் பண்ணும்போது நமக்கு இந்த லிங்க்ல இருந்து செட் ஆஃப் கமிஷன் வந்து நமக்கு ஏர்னிங்ஸாக நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த clickbank.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் clickbank.comல சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட் பாருங்கள். இதில் தான் நீங்கள் சைன் அப் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த clickbank.comல என்னோட ஏர்னிங்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த clickbank.comல என்னோட டேஷ்போர்ட் பாருங்கள். இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த பியூரா கிளிக் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு உண்டான ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சேல் வந்து நடந்திருக்க பாருங்கள். ஸோ ஒரே ஒரு சேலுக்கே நமக்கு ஒரு $100 வந்து ஏர்னிங்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ $99.90. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு $100ங்கிறது இப்போதைக்கு இந்திய மதிப்புப்படி ஒரு 8,000 ரூபா நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கே நமக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்துக்கங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பவர் பாருங்கள். டெஃபினட்டாக நம்மளால் ஒரு சூப்பரான ஒரு மணி ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது நம்ம கரெக்டான வேலை யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட clickbank.comோட டேஷ்போர்ட். இதை வந்து ஒரு டைம் நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ரியலான டேட்டா தான், எந்த ஒரு சீட்டிங் கிடையாது. இங்கே பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ ஸோ கிட்டத்தட்ட ஒரு $100 முடி நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஏர்னிங்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த clickbank.comல இந்தியன்ஸ்க்கு வந்து அப்ரூவ் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் மணி மேக்கிங் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு கிளிக் பேங்க் தவிர மற்ற நெட்வொர்க் சூப்பரான நெட்வொர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிஜிஸ்டோர் 24 ஓகேங்களா. இந்த டிஜிஸ்டோர் 24ம் இந்த கிளிக் பேங்க் மாதிரியே தான் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு இதுலேருந்து ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ரூவ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் அப்ரூவ் வாங்கிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேஜ் இருக்குது. ஸோ jvju.com ஓகேங்களா. ஸோ இந்த jvju.comலையும் நம்ம அப்ரூவ் வாங்கிடலாம் இந்த இந்தியாவிலேருந்து. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு நெட்வொர்க் ஓகேங்களா. இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டான நியூஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த warriorplus.com ஓகேங்களா. warriorplus.com இதுலேயும் நம்ம ஈஸியாகவே அப்ரூவ் வாங்கிட்டு நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளிக் பேங்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா ஓகே. இல்லைனா இந்த 3 நெட்வொர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது போக நிறைய அஃபிலியேட் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களால் டெஃபினட்டாக மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ எப்படி ப்ராடக்டெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனாவே உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற தனியாகவே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படியெல்லாம் இந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதிலேருந்து ஒரு மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு $100 முடியும் இங்கே இதில் நான் மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஒரு ஜென்யூனான மெத்தட். நீங்கள் டெஃபினட்டாகவே இதில் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட்ஸ்லாம் டெஃபினட்டாகவே மணி மேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கலர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த பேடிஎம்லேருந்து மணி மேக்கிங் பண்ணுறது, இந்த ஆப்ஸு, ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் மணி மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணாவே டெஃபினட்டாக உங்களால் ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே உங்களால் ஒரு ஜென்யூனான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் நம்ம 2 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஃப்ரீ அண்ட் பெய்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட கிராஃபிக்ஸ் டிசைன் இல்லைனா ஹார்ட் டிசைன், ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் ஏதாச்சும் ரிசீவ் ஆனால், ஸோ அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க உங்களோட டிசைனை டிஷர்ட்லேயோ இல்லை மக்ஸ்லேயோ, ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டில் ஸோ பிரிண்ட் பண்ணி அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம், அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக இங்கே பாருங்கள், டிஷர்ட்ஸ் அண்ட் மக்ஸ் அண்ட் ஃபோன் கேஸ், போஸ்டர்ஸ் அண்ட் புக்ஸ், ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியான ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிசைன்ஸை அப்லோட் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுதான் வந்து நான் ChatGPTலாம் கேட்டிருக்கேன், வாட் இஸ் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஆன்சரை ChatGPT நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அது கிராஃபிக்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. அதை வந்து POD பிளாட்ஃபார்ம், அதாவது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. லைக் வந்து பிரிண்டஃபுல், டீஸ்ப்ரிங், ரெட்பபிள், ஸோ இந்த வெப்சைட்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து அப்லோட் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆனால், ஸோ நீங்கள் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த டீஸ்ப்ரிங் ஆகட்டும் இல்லை ரெட்பபிள் ஆகட்டும், இவங்க வந்து உங்களோட டிசைன்ஸை அந்த ப்ராடக்ட்டில் பிரிண்ட் பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. அதை ஸோ இதில் உங்களால் ஈஸியாகவே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. இன்வென்ட்ரி, அதாவது நீங்கள் ஃபிசிக்கலான ஒரு டிஷர்ட்ஸோ மக்ஸோ, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நீங்கள்
ஃபிசிக்கலாக வந்து மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ சொல்லப்போனால் நீங்கள் ஃப்ரீயாகவே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம போக போக பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஏதாச்சும் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷிப்பிங் பண்ண தேவை கிடையாது. அது வந்து அந்த பிளாட்ஃபார்மே பார்த்துப்பாங்க. அவங்களே ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நமக்கு வரி ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸை ஈஸியாகவே உங்களால் ஆர்டர்ஸ் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேலஞ்சஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் லோவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. நம்ம ஃப்ரீயாக தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு $1 இல்லைன்னா $10 ப்ராஃபிட் வந்தாலும் அதுவே நமக்கு ப்ராஃபிட் தான். நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு $1 வந்தாவே நம்ம ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. அதுவும் ஃப்ரீ மெத்தடில். ஓகேங்களா. ஸோ பெய்ட் மெத்தட் வந்து அது தனி செக்மெண்ட். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஷிப்பிங் டைம் மேபி லாங்கர். அதாவது ஷிப் பண்ணுற டைம் வந்து அதாவது உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ணுறதுக்கு உங்களோட கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் பொறுத்து. ஓகேங்களா. ஸோ ரெட்பபிள், ஜாசில், ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அவங்கெல்லாம் ஒரு 3 to 5 days வந்து டைம் எடுத்துப்பாங்க ஷிப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டான பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ப்ராடக்ட்டுக்கு உண்டான குவாலிட்டிலையும் சரி, இல்லை ஸோ ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதாகட்டும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக்குள்ளே அப்படி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் ஃப்ரீ மெத்தடில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற வெப்சைட் வந்து redbubble.com. ஓகேங்களா. ஸோ redbubble.com வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ரெட்பபிளில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு உங்களோட டிசைன்ஸை இந்த redbubble.comல அப்லோட் பண்ணவே போதும். ஸோ அதை எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறது பொறுத்து. ஓகேங்களா. ஸோ டிஷர்ட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் ஸோ டிஷர்ட்டுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் பாருங்கள், கைண்ட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸை நீங்கள் மேக் பண்ணி ஸோ டிஷர்ட்டுக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபோன் கேஸ், இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ redbubble.comல நீங்களே பார்க்கலாம். இங்கே நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த redbubble.comல ஈஸியாகவே நம்மளால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ செல் யுவர் ஹார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஸோ உங்களோட நேம் அண்ட் இமெயிலை வச்சு நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ redbubble.com இது வந்து நம்ம மந்த்லி விசிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை டிராஃபிக் வந்து இந்த redbubble.comக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த சிமிலர் வெப் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இங்கே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் டிராஃபிக் மந்த்லி வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 22 மில்லியன் பேர் வந்து இந்த வெப்சைட்டுக்கு மந்த்லி வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதிகமாக வந்து யுனைடெட் ஸ்டேட், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரியான டாப் டயர் 1 கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறைய டிராஃபிக் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் டிசைன் வந்து ஒரு கேட்சியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நமக்கு சேல்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. redbubble.com இந்த redbubble.com வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மணி வந்து ஏர்னிங் பண்ணலாம். ஸோ redbubble.com பற்றி நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் நம்ம redbubble. ஓகேங்களா. ஸோ நம்ம செகண்ட் வெப்சைட் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரீ மெத்தடில். ஓகேங்களா. ஸோ sasil.com. sasil.comமும் சேம் தான், redbubble மாதிரியே தான். உங்களோட டிசைனை நீங்கள் இந்த sasil.comல அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டிசைன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. லைக் வந்து டிஷர்ட்டை நம்ம சேல் பண்ண போகிறோமா, இல்லை மக்ஸை சேல் பண்ண போகிறோமா, இல்லை போஸ்டர், வெட்டிங் போஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சாசிலும் இந்த redbubble மாதிரியே தான். உங்களோட டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த சாசிலில் ப்ளேஸ் பண்ணால் போதும். ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் ஆனால் இந்த சாசில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டில் உங்களோட டிசைனை பிரிண்ட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியான ஒரு மெத்தட். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே இந்த sasil.com நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செல் ஆன் சாசில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட நேம் அண்ட் யூசர் நேம்
அண்ட் தென் இமெயில். ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம் zazzle.com. ஓகேங்களா. ஸோ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் ஸோ நிறைய ட்ரெண்டிங் ப்ராடக்ட்லாம் ஈஸியாகவே சேல் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தது உங்களுக்கே தெரியும், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளேலிஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் நான் வந்து எப்படி இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டை நம்ம எஃபெக்டிவாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவும் போடுறேன். ஸோ டோன்ட் வெரி. ஸோ நீங்கள் இந்த zazzle.comல வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணலாம். எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறாங்க, நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் redbubble.comல யூஸ் பண்ண டிசைனையும் நீங்கள் zazzleலையும் யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா tpublic.com. ஓகேங்களா. ஸோ அந்த tpublic.comல சேம் மெத்தட் தான். ரெட்பபிளில் நம்ம என்ன பார்த்தோமோ, zazzle நம்ம என்ன பார்த்தோமோ அதே மெத்தட் தான் நம்ம. ஸோ tpublic.comலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த tpublic.comல வந்து அதிகமாக டிஷர்ட் வந்து சேல் ஆகும். ஓகேங்களா. பாருங்கள், ஃப்ரண்ட் எண்ட்லேயே நமக்கு நிறைய டிஷர்ட் டிசைன்ஸ் தான் இங்கே நமக்கு கண்ணில் காட்டுது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த tpublic.comல இந்த மாதிரி டிஷர்ட்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. நம்ம இதை விடவும் நம்மளால் டிசைன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்குது. கேன்வா கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்கலாம், த மேத் இஸ் நாட் மேத்திங் அப்படிங்கிற இந்த டிஷர்ட் பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா. டெக்ஸ்ட் டிசைன் தான். இந்த டெக்ஸ்ட் டிசைன் வந்து சேல் ஆகுது, அதனால இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான சிம்பிளான டிசைன்ஸ் தான் நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ சேல் ஆகிறனால தான் இந்த மாதிரி tpublicல ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த tpublicல அதிகமாக வந்து டிஷர்ட்ஸ் வந்து சேல் ஆகும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த tpublicல நீங்கள் டெஃபினட்டாக டிஷர்ட்டை நீங்கள் சேல் பண்ணலாம். கீழே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்களால் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா. tpublic பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா tpublicல அதிகமாக அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டிசைன்ஸை காப்பிரைட்டடான டிசைன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் tpublic யூஸ் பண்ணும்போது கரெக்டான காப்பிரைட் இல்லாத டிசைன்ஸ், ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டெக்ஸ்ட் டிசைன், ஸோ நீங்களாக யோசித்து டிசைன்ஸ் மேக் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ காப்பிரைட்டடான டிசைன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது tpublic பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ tpublic.com நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்த redbubble.com, zazzle.com, tpublic.com, ஸோ இது எல்லாமே ஃப்ரீயான மெத்தடில் நம்மளோட பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களோட டிசைன்ஸை நீங்கள் அப்லோட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் வந்து நீங்கள் டிஷர்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா டிஷர்ட்டுக்கு ஏற்ற டிசைன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் ஏதாச்சும் ரிசீவ் ஆனால் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டைரெக்டாக உங்களோட கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க, பிரிண்ட் பண்ணி ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வெப்சைட்டும் ஃப்ரீயான மெத்தட். ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. பட் இருந்தாலும் டாப் 3 பிளாட்ஃபார்ம் இந்த 3 தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த டாப் 3 உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தா பெய்டு மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெய்டு மெத்தடில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் பெய்டு மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பெய்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம முன்னாடி ஃப்ரீ மெத்தடில் பார்த்தது மாதிரியே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். நம்மளோட டிசைன்ஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து ஷிப்மெண்ட் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்துக்குவாங்க. பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த Printify ஆகட்டும், இந்த printful.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஆகட்டும், இந்த 2 வெப்சைட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வெப்சைட். அதாவது வந்து இவங்க கிட்ட வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும். ஓகேங்களா. நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்க பேக் எண்டில் வச்சிருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் வந்து இந்த Printify.comல நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணி, அதாவது இந்த Printify.comல நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த Shopify மாதிரியான இந்த தேர்ட் பார்ட்டி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த Printify மூலியமாக நம்மளோட டிசைன்ஸை நம்ம அப்லோட் பண்ணி
அதை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸாக நம்ம சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்டிஃபை, இந்த பிரிண்ட்ஃபுல், இந்த 2 வெப்சைட்டும் பேக் எண்டில் வந்து அவங்க நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரிண்டிஃபைலெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணால் அது மூலியமாக சேல்ஸ் வந்தால் இந்த பிரிண்டிஃபை வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அவங்க டிசைன்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து டிசைன் பண்ணி அவங்க சிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பிரிண்டிஃபை, பிரிண்ட்ஃபுல் எல்லாம் மிடில் மேன் ஒர்க் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து சிப்மெண்ட் பண்ண கிடையாது. உங்களுக்கு பேக் எண்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் தான் ஷிப்பிங் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த மாதிரியான மேனுஃபேக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம இந்த பிரிண்டிஃபைல் ஆகட்டும் பிரிண்ட்ஃபுல்லி ஆகட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 100 மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டாப்பான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் இந்த பிரிண்டிஃபைலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம எந்த மேனுஃபேக்சரிங்கில் நம்மளோட டிசைன்ஸை, அதாவது நம்மளோட டிஷர்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பெய்ட் மெத்தடில் இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரிண்டிஃபைல உங்களோட டிசைன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணக்கப்புறமா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷாப்பிஃபைல போயிட்டு நீங்கள் ஒரு டொமைன் வாங்கலாம். ஸோ நீங்கள் கோடாடி அண்ட் தென் நேம் சிப் இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டொமைன் வாங்கிட்டு இந்த ஷாப்பிஃபைல வந்து நீங்கள் உங்களோட டொமைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷாப்பிஃபைலேருந்து இந்த பிரிண்ட்ஃபை இல்லாட்டி பிரிண்ட்ஃபுல் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்குன்னு தனியான ஒரு வெப்சைட், நமக்குன்னு ஒரு தனியான பிராண்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிறதுலேருந்து கஸ்டமருக்கு ஷிப்பிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஸோ நமக்கு எந்த விதமான ஒர்க்கும் இருக்காது. அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இந்த கான்செப்ட் வந்து ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் கான்செப்ட் மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஒரு கம்ப்ளீட்லி பிஸ்னஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ ஸோ உங்களால் நிறையவே மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட நீங்கள் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் சோஷியல் மீடியா மூலியமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது சேல்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறதுலையும் நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு ஃப்ரீயாக நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம். லைக் வந்து இன்ஸ்டாகிராமை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி யூடியூப் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும். பின்ட்ரெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பெய்டு மெத்தடும் இருக்குது. பெய்டு மெத்தடில் நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஆட்ஸை ரன் பண்ணலாம். இல்லை கன்வர்ஷன் ஆட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஜெனியூனான ஒரு பிஸ்னஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும். உண்மையாகவே சொல்ல போனால் இந்த மாதிரியான மெத்தடில் தான் நம்மளால் நிறைய மணி மேக்கிங் பண்ண முடியும். இந்த பிரிண்டிஃபை, இந்த பிரிண்ட்ஃபுல் இந்த மாதிரி வெப்சைட், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இந்த teespring.com. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து இந்த டீஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம ஷாப்பிஃபையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளோட ஓன் டொமைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்களே வந்து தனியாக ஒரு ஸ்டோர் மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க teespring.com. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டீஸ்ப்ரிங்கில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட யூசர் நேம் கொடுப்போம். ஸோ அந்த யூசர் நேம் ப்ளஸ் teespring.com அப்படின்னு நமக்கு டொமைன் வந்து ஃப்ரீயாக நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டோரும் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரை வச்சு நம்ம ப்ரொமோஷன் பண்ணி நம்மளால் சேல்ஸ் கொண்டு வர வைக்க முடியும். ஸோ இந்த teespring.com நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ அண்ட் பெய்டு மெத்தட். என்ன கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ மெத்தடே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து செல் ஃபோட்டோஸ் ஆன்லைன். ஸோ இது கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணி உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். இது ஒரு 100% ஜெனியூனான ஒரு மெத்தட். ஓகேங்களா கைஸ்? ஸோ எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ, நீங்கள் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெக்யூர்மெண்ட்டில் தேவைப்படும். ஸோ அது போக போக என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? காய்ஸ், உங்ககிட்ட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஹை குவாலிட்டியில் இருந்தாலும் சரி, இல்லைனா உங்ககிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாவே போதும். இந்த மெத்தடில் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வச்சு நம்ம ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவை எடுக்கலாம். ஸோ லைக் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிளான்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் ட்ரீ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்.
இல்லைனா உங்கள் வீட்டில் கேட்ஸ் ஸோ இந்த மாதிரி பெட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஸோ அதை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் லைக் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ உங்கள் கண்ணுக்கு எந்தெந்த திங்ஸ் எல்லாம் அழகாக இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி டெஃபினட்டாக இந்த மெத்தடில் உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களை சுற்றி என்ன இருக்கோ அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் சேல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணியும் அந்த இதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓகே, அந்த பிளாட்ஃபார்மில் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா shutterstock.com. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் டு செல்லிங் யுவர் ஃபோட்டோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ப்ரைமரியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ shutterstock.com இதில் வந்துட்டு நீங்கள் ஸோ ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இந்த shutterstock.comல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் எந்தவித லோகோ அந்த எந்தவித டெக்ஸ்ட்டும் எதுவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிளைனாக இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து பிளைனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சில பிளாட்ஃபார்மில் ரெக்யூர்மெண்ட் கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டி ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்ல கேமரா தான் கொடுக்குறாங்க. நல்ல பிக்சலில் தான் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸில் இருக்குது. பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த குவாலிட்டி ரெக்யூர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நிறையவே சேல் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் குவாலிட்டியான ஃபோட்டோஸை நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ shutterstock.com இது நம்ம லிஸ்ட்டில் டாப் 1ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பிகம் ஏ கான்ட்ரிபியூட்டர், கிரியேட், சப்மிட் அண்ட் கெட் பெய்ட் ரெஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இமேஜ் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி இமேஜ் அண்ட் வீடியோஸ் ஃபார் அவர் கஸ்டமர் டு டவுன்லோட். ஸோ நீங்கள் இமேஜும் அப்லோட் பண்ணலாம். அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வீடியோஸ் கூட நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து சவுண்ட் இல்லாமல் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸில் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சன் செட் ஆகிற வீடியோ எடுக்கலாம், இல்லாட்டி சன் ரைஸ் ஆகிற வீடியோ எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீயை கூட நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஃபோட்டோ அந்த வீடியோஸில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல போகிற இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். நீங்கள் எந்த ஒரு மணியும் நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. எல்லாமே ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் மணி மேக்கிங் பண்ணலாம். பட் ஒன் திங், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கணும். ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ காப்பிரைட்டடான இமேஜ் அண்ட் வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் வெப்சைட் வந்து alamy.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்லேயும் நாம முன்னாடி பார்த்த வெப்சைட் மாதிரியே தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். alamy.com இதுவும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வெப்சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ 500pixel.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 500pixel.comல நிறைய ரெக்யூர்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டியாக இருக்கட்டும், காப்பி ரைட் அண்ட் வாட்டர் மார்க் அண்ட் ஃபோட்டோ பார்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் டெஃபினட்டாக அந்த 500pixel நீங்கள் கான்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 500pixel.com. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா dreamtimes.com. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், ஸோ எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் Shutterstockலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்ன அப்லோட் பண்ணலான்ட்டு இந்த Shutterstockலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ், இல்லுஸ்ட்ரேட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிராஃபிக் டிசைன், ஆர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன கேட்டிங்கன்னா iStockphoto.com. ஓகேங்களா? ஸோ இந்த iStockphotos.com வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களால் நிறையவே மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ iStockphoto.com இதையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா gettyimage.com. ஸோ இந்த gettyimage.com வந்து இந்த iStockோட பிளாட்ஃபார்மோடு தான். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா
Fiverr.com. ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக. ஸோ ஃபார் ஈச் ஃபோட்டோஸ் யூ வில் சேல் யூ மேக் $5 அண்ட் யூ கேன் சேல் them same photo unlimited numbers of time. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து ஒவ்வொரு சேலுக்கும் $5 இவங்க கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட $300 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஹை ப்ராஃபிட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த Fiverr.com நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறதுனால சேல்ஸ் எல்லாம் வருமா கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக சேல்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து யூனிக்காக இருந்தால் டெஃபினட்டாக அதை வாங்குறதுக்கு ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வேர்ல்டு வைட். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எல்லா நாட்டில இருந்தும் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு சேல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்க கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க நிறைய போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ண டெஃபினட்டா உங்களுக்கு சேல் அதிகமாக வர சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது ஒரு ஜெனியூனான ஒரு மெத்தட். ஸோ பிரைமரி பிளாட்ஃபார்மாக இந்த ஸ்டேட்டஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டாபிக் பற்றி நம்மளோட மணி தகவல் சேனலில் நம்ம ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் நீங்கள் வந்து நம்மளோட சேனல்லையும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து நீங்கள் மனிடைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலியமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெஃபினட்டாக உங்களால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீலான்ஸ் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர், ஸோ இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீலான்ஸுங்கிறது லைக் தட் ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ 9 to 5 ஜாப் நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் இல்லாமல் நம்ம தனியாக வந்து நம்மளே ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணி ஸோ டைரெக்டாக நம்ம கஸ்டமர் ஆர் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணாமல் ஸோ நம்மளே ஒரு கம்பெனியாக மாறுறது தான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா Fiverr.com. ஓகேங்களா? ஸோ இந்த Fiverr.comல நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த Fiverr.comல நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மானிடைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Fiverr.comல உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வச்சு இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஸோ வீடியோ அண்ட் அனிமேஷன், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து இந்த Fiverr.comல நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி சொல்ல போனால் Fiverr வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் வந்து மற்றவங்களுக்கு சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நம்ம ஏதாச்சும் ப்ரொஃபைலை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த ப்ரொஃபைல் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரொஃபைலை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இவங்க இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் 2 செல்லராக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், கஸ்டமைஸ் WordPress வெப்சைட்டை இவங்க டெவலப் பண்ணி தராங்க. ஸோ இந்த Fiverrல ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிக்ஸ்னு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டட் கிக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரே ஒரு கிக் மட்டும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வில் டூ WordPress வெப்சைட் டிசைன் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இந்த ஒரு கிக் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ் வந்து தேவைப்படுறவங்க இங்கே பாருங்க, காண்டாக்ட் மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து அவங்க காண்டாக்ட் பண்ணி ஸோ இவங்களோட சர்வீஸை பை பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிக்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி Fiverr.comல நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாங்க, நிறைய கேட்டகரி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன், ஸோ இதில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் சப் கேட்டகரிஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த Fiverrல டெஃபினட்டாக ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் பாருங்கள் எவ்வளோ சப் கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லும் சரி. ஸோ நிறைய கேட்டகரிஸ் அண்ட் தென் சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரிஸை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ Fiverr.com இதுதான் நம்பர் 1 வெப்சைட் டு ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஓகேங்களா?
ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து upwork.com ஓகேங்களா. ஸோ இந்த fiverr.com மாதிரியே தான் இந்த upwork.comமும் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். ஸோ நம்ம பார்க்குற எல்லா பிளாட்ஃபார்முமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு மணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ upwork.com இதுவும் இந்த fiverr.com மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி guru.comனு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 2,85,000 ஃப்ரீலான்சர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் பீப்புள் பர் ஹவர் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான் ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ freelancer.comனே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து இன்னுமே நம்ம இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்னு நம்ம சொல்லுவேன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணி நம்ம மணி மேக்கிங் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃப்ரீலான்சிங் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட்ல நமக்கு நிறைய பொறுமை தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனேயுமே நமக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சைட்ல இருந்து நம்ம எஃபர்ட் போட்டால் தான் நம்மளால நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்க முடியும். ஸோ நிறைய பொறுமை அண்ட் தென் நிறைய நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா ஸோ அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும் இந்த மெத்தடில் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த fiverr.comல நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ப்ரொஃபைலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் கிக் இதெல்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் ஓகே கைஸ், இந்த டாபிக் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி நீங்கள் மல்டிபிள் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருந்தால் அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் கண்டென்ட்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் யூடியூப்பில் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூகுள் AdSense அண்ட் பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் இந்த இதில் நம்ம பார்த்த மாதிரி ஸோ நீங்கள் யூடியூப்பில் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கூகுள் AdSense மூலியமாக நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் அந்த ரிக்யூர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதிலிருந்து கூகுள் AdSenseலேருந்து நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணி அதிலிருந்து நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சேனலில் காமிக்கிற பாருங்கள். ஸோ மிடில் கிளாஸ் எடிட்டிங் சமீபத்தில் வேகமாக ரீச் ஆன ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓகேங்களா தமிழில். ஸோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். உங்களுக்கும் எடிட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்களும் கண்டென்ட் மேக் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் வந்து இந்த நிசாம் அப்படிங்கிற இவங்களோட ப்ரொஃபைல். ஸோ இவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி போடுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதில் ஸ்கில்ஸ் இருக்கோ இல்லாட்டி எதில் நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் கண்டென்ட்டாக மேக் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இன்கம் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிராண்ட் டீல்ஸ் மூலியமாக நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஒன்ஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் எல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணலாம். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு பிராண்ட் டீல்ஸ் உங்களை ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் அந்த பிராண்ட் கிட்டே நீங்கள் நெகோசியேஷன் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல்ஸ்க்கு நான் இவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம பிராண்ட் கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடும் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் வித் சாய் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போட் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரீச் ஆகும்போது நீங்கள் ஸோ பிராண்ட் டீல்ஸ் மூலியமாக நீங்கள் மணி மேக்கிங் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களோட ஓன் பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அது மூலியமாக நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும்
மட்டும் இல்லாமல் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம இது மூலியமாக பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். ஸோ இந்த கிரியேட்டர் பாருங்கள், ரவிக்குமார் கணேஷ். ஸோ இவங்க வந்து ஒரிஜினலாக இவங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி 2024 எந்த அளவுக்கு இவங்க மணி மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸாகவே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரீல்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க எவ்வளோ வந்து மணி வந்து ஏர்னிங் பண்ணியிருக்காங்க பிராண்ட் டீல்ஸ் மூலியமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டென்ட் கிரியேஷன் பற்றி. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன் அபவுட் தமிழ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வேல்யூபிளான வீடியோஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாகவே இந்த கண்டென்ட் கிரியேஷனில் ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் கிரியேஷனில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஹை இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் ஒரு லைஃப் டைம் பேசிவ் இன்கமாக உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷன் பற்றி இன்னும் இன் டெப்த்தாக நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டீச் ஆன் ஆன்லைன். ஸோ இந்த இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டீச் ஆன் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா udemy.com. ஓகேங்களா. ஸோ இந்த udemy.comல நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம டீச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் ஒரு வீடியோ கோர்ஸாக நீங்கள் மேக் பண்ணி இந்த udemyல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது மூலியமாக உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த udemy வந்துட்டு நீங்கள் இந்த டீச் ஆன் udemy அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இல்லைனா ஸ்கில்ஸை நீங்கள் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி வித்தவுட் ஃபேஸ் கூட நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதை பற்றி ஒன்றும் வரி கிடையாது. இல்லைன்னா நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி கூட நீங்கள் ஒரு கோர்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த udemyல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ்லாம் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த udemyல வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சப் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு வீடியோ கோர்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் இந்த udemyல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டெவலப்மெண்ட்டில் வெப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் தனியாக ஒரு மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் தெரிஞ்சால் ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த udemy.comல அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களோட கோர்ஸ் வந்து சேல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருக்கீங்களோ இல்லைனா எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த கேட்டகரியில் நீங்கள் ஒரு வீடியோ கோர்ஸாகவே நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வீடியோ கோர்ஸாக மேக் பண்ணி இந்த udemy.comல உங்களால் அப்லோட் பண்ணி அதிலிருந்து உங்களால் ஒரு பேசிவான இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த டீச் ஆன் udemy அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் இந்த udemy.comல ஒரு டீச்சராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த udemy.comல ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு டீச்சராக. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸோ வெப் டெவலப்மெண்ட் இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் நான் போகிறேன். இந்த ஆப்ஷனில் போயிட்டு சைடில் வந்து நமக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் தமிழில். ஸோ தமிழில் வந்து ஒரு 5 கோர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. இது வரைக்கும் தமிழில் ஒரு 5 கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில். ஓகேங்களா. 1 2 3 4 5 வேறு 5 கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 கோர்ஸுமே ரிவ்யூ இருக்குது பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த 5 கோர்ஸும் எல்லாமே சேல் ஆகிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 91 ரிவ்யூ இருக்குது. அப்படின்னா ஒரு 91 பேர் வந்து ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ரைஸ்லாம் பார்க்கலாம் 799 அண்ட் 2899. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருந்தால் அதை பற்றின ஒரு வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணி வித்தவுட் ஃபேஸ், ஓகேங்களா, உங்கள் ஃபேஸ் எல்லாமே நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் உங்களோட டெஸ்க்டாப்போ இல்லைன்னா ஒரு லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த udemy.comல
டாட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த மெத்தடில். ஓகேங்களா? ஸோ இந்த தமிழில் பாருங்கள், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு வெறும் 5 கோர்ஸ் தான் இருக்குது இது வரைக்கும். ஓகேங்களா? நிறைய கேட்டகரியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்தெந்த கேட்டகரியில் நமக்கு தமிழ் லாங்குவேஜில் அவைலபிள் இல்லையோ அந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் வீடியோ கோர்ஸாக மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பைத்தான் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் தான் ரொம்பவே டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம தமிழில் எவ்வளோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு கீழே நான் ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா ஸோ தமிழில் பாருங்கள் ஒரு 9 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த பைத்தான் பற்றி ஒரு 9 கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா கோர்ஸுமே கிட்டத்தட்ட வந்து சேலாக இருக்கும் பாருங்கள். ஸோ ரிவ்யூ வந்து 70 ரிவ்யூஸ் இருக்குது, 16 ரிவ்யூஸ், 11 ரிவ்யூஸ், 5 ரிவ்யூஸ் அண்ட் 340 ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ 84 ரிவ்யூஸ், 27, 15 அண்ட் தென் 5. ஸோ எல்லாத்துக்குமே ரிவ்யூ இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பைத்தன் பற்றி தமிழில் வந்து ஜஸ்ட் வந்து 9 கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பைத்தன் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீடியோ கிரியேட் பண்ணி இந்த udemy.comல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக சேல்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டீச் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த மெத்தடில் டெஃபினட்டாக நம்மளால் ஒரு ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரைட்டிங் பிளாக்ஸ் ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளாக்ஸ் வந்து ரைட் பண்ணுறதுனால நம்மளால் மணி மேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸில் நம்மளோட பிளாக்கு மானிட்டைஸ் பண்ண முடியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு வழிகளில் நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு பிளாக் எழுதி நம்ம எப்படி மணி மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா medium.com. ஓகேங்களா? நீங்கள் ரைட் பண்ணுற ஒவ்வொரு பிளாகுக்கும் நீங்கள் உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிளாகுக்கு அதிகமான ரீச் அண்ட் தென் அதிகமான வியூஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா டெஃபினட்டாகவே இந்த மீடியமில் நம்மளால் ஒரு நல்ல இன்கம் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மீடியமில் நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த மீடியமில் ஸோ அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இவங்க கேட்குறாங்க, அதாவது ஸோ இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி ஏ மீடியம் மெம்பர். ஸோ இந்த medium.comல நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் இந்த medium.comல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி வந்து ஒரு $5 ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு $300 வந்து மந்த்லி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு $300 கட்டி நம்ம இந்த medium.comல ஒரு மெம்பர்ஷிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனுவலி கூட நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனுவலி பே பண்ணுறதுக்கு நமக்கு $15 இவங்க கேட்குறாங்க. ஸோ மந்த்லி வந்து ஒரு $300 நம்ம கட்டி நம்ம இங்கே மெம்பரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணக்கப்புறம் ஸோ உங்களோட பிளாக்ஸ் இல்லைன்னா உங்களோட ஸ்டோரிஸ் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளாக் வந்து நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்புறம் டெஃபினட்டாக பேன் கார்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்கணும். ஸோ மஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கண்ட்ரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த கண்ட்ரியோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நம்மளோட இந்தியா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்தியா வந்து இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்மளை ஜாயின் பண்ணி ஸோ ஒரு நல்ல இன்கம் வந்து இதில் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஸோ இந்த medium.comல நம்ம எந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பிளாகாக ஒரு ரைட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் ஸ்கில்ஸ் இருக்கோ அதை பற்றின நீங்கள் ஒரு பிளாகாக ரைட் பண்ணி இந்த medium.comல போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த medium.comல நம்மளால் பேசிவான ஒரு இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த medium.com வந்து ஆன்லைனில் பிளாக் ரைட் பண்ணி மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த medium.com நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதோட டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ கன்க்ளூஷனில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம இந்த எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக்ஸில் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணி ஸோ அதில் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாகவே நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு மெத்தடில் நீங்கள் இன்கம் ஜென்ரேட்
ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த மெத்தடில் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாகவே நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு ஜென்யூனான ஒரு மெத்தட், ஆன்லைனில் நம்மளால் மணி மேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு ஜென்யூனான மெத்தட். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். ஸோ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வந்து டவுட்டாக இருக்குது இல்லைனா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனாக நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இந்த செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் ஸோ ரொம்பவே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக நம்மளோட மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மணி தகவல் ப்ளூ பிரிண்டோட லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நான் வந்து A to Z எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரூஃபும் நான் காமிச்சிருக்கேன். எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை எந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட் நான் வந்து சேல் பண்ணேன், ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து மணி ஏர்னிங்ஸ் பண்ணேன், ஸோ அதுக்கு உண்டான ப்ரூஃபும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போவும் உங்களுக்கு நான் வந்து அனாலிட்டிக்ஸில் நான் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நான் கவர் பண்ணியிருப்பேன் இந்த payhip.com பற்றி. ஓகேங்களா? ஸோ அந்த payhipல தான் நான் வந்து ஒரே ஒரு PDF மட்டும் நான் வந்து சேல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $427 அமெரிக்கன் வந்து நான் வந்து மணி மேக்கிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரூஃப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் இந்த payhipலேருந்து பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன ப்ரூஃப் ஆகட்டும், ஸோ பேபால் என்னோடய பேங்க்குக்கு அந்த மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன ப்ரூஃப் ஆகட்டும், எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட்டில் நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணேன், ஸோ அது எந்தெந்த சோஷியல் மீடியாவில் நான் யூஸ் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி A to Z எல்லாமே தெளிவாக அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதுபோக ஸோ வேறு விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சேல் பண்ணலாம், ஸோ அதுக்குண்டான ஐடியாஸ், ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் அதுக்குண்டான ரியல் டைம் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து மணி தகவல் ப்ளூ பிரிண்ட்டில் உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட மணி தகவல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.